பன்னிலோசை பழத்தினுள் என் சுவை பெண்ணோடு ஆனென்று பேசற்கரியவன் வண்ணமில்லே வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மனே கட்சியே கம்பனே. எல்லாம் அல்ல கச்சியேகம்பர் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி எமது குருவாய் விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளையும் போற்றி வணங்கி இந்த சைவ சித்தாந்த பட்டய சான்றிதழ் வகுப்புகளிலே இணைந்துள்ள உலகெங்குமிருந்து இணைந்துள்ள மாணவர்களாக சேர்ந்துள்ள அடியவர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இந்த இணையத்தை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கல்லூரியினுடைய சங்கரா கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் சிவத்திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்று நம்மை அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் நம்மளுடைய தேவசிகாமினி ஐயா அவர்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அடியவர் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி சாமி சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் தலச்சிறப்பு வருமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். மூர்த்தி, தலம், தீர்த்தம் இது மூன்றும் சென்றவர்க்கு சற்குரு வாய்க்குமே என்று தாய்மானவர் சாமிகள் பராபர கண்ணியிலே அருளியிருக்கிறார்கள். மூர்த்தி வேறு, தலம் வேறு, தீர்த்தம் வேறு அல்ல. இந்த மூன்றையும் சார்வாருக்கு சற்குரு வாய்க்கும் என்று அந்த வகையிலே பெருமானை தேடி செல்ல செல்ல அவர் நம்மை நாடி வருவார் என்பது வழக்கு. ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே என்று அப்பர் சுவாமிகள் சொல்வார். ஆகவே தேட தேட இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள அதுவே ஞானமாகும். ஆகவே அந்த வகையிலே ஞான கல்வியின் துவக்கமாக காஞ்சிபுர தல சிறப்பினை அறிவதற்கு நாம் முதலிலே எப்படி கந்தபுராணத்தை ஏற்றுவதற்கு கச்சியப்பர் விநாயக பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கினாரோ அதே போல நாமனும் இந்த காஞ்சி தலத்தினுடைய சிறப்பை சிந்திப்பதற்கு முன் விநாயக பெருமானுடைய திருவடியை நாம் புந்தியில் வைத்து கொள்ள வேண்டும். புந்தி என்பது புத்தி என்று பொருள். புத்தியில் தான் நாம் செய்த பழவினைகள் எல்லாம் வேரூன்றி நிலைத்து நிற்கின்றன. சஞ்சதம் பந்த தொடராலே என்று அருணகிரிநாதர் அருள்வார். அந்த புத்தியிலே கொண்டு பெருமானுடைய திருவடியை சுமந்து கொண்டோம் என்றால் அந்த மரம் எரிந்துவிடும், பழவினைகள் எல்லாம் எரிந்துவிடும், பொசுங்கிவிடும். திகட சக்கர செம்முகம் ஐந்துலா சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம் விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். திகழ் தசம் கரம் 10 கரங்களை கொண்ட 5 முகங்களை கொண்ட விநாயகப் பெருமான் என்று போற்றுகின்றார். சாமிக்கு 5 முகம்தான். சத்யோஜாதம், அகோரம், தற்புருஷம், ஈசானம் என்று 5 முகங்கள் சுவாமிக்கு. ஆக இங்கே கடவுள் என்பவர் ஒருவன் தான் இங்கே விநாயகராக காப்பு செய்கின்றார். திகட சக்கர தசம் என்றால் 10 கரங்களை கொண்டு. ஏன் கரத்தினுடைய பயன் என்ன? விநாயகன்னா
உயிர்களை காப்பது கரம், திருவடி என்பது உயிர்களை தாங்குவது. ஆகவே உலகனைத்தும் உள்ள உயிர்களை காத்து கொண்டிருக்கின்ற அந்த விநாயக பெருமான் சகட சக்கர தாமரை நாயகன். யாருன்னா, முப்புறம் எரித்த பொழுது பெருமானுக்கு சக்கரமாக திகழ்ந்தவன் சூரியனும் சந்திரனும். அந்த சூரியனை ஒரு சக்கரமாக கொண்டதான் அந்த தேரு. விநாயக பெருமானுடைய அகடு என்று சொன்னால் வயிறு, வயிற்றிலே ஒரு நீண்ட நெடிய அரவம் அரைஞானாக சுட்டியிருப்பார். அதிலே மணியாக இந்த சூரியன். அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஆற்றலை உடைய சூரியனையும் அடக்கி இடுப்பிலே அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு ஒவ்வொரு திருமேனியில் உள்ள பொருள்கள் அத்தனையும் ஒவ்வொரு காரணத்திற்காக, புறக்கருத்திலே நாம் இப்படி சொன்னாலும் அகக்கருத்திலே அத்தனையும் அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த அகட சக்கர இன்மணியா உரை. அப்போ அடுத்ததாக விகட சக்கரன் என்று பெருமானுக்கு பேர் இங்கே வைக்கிறார் கச்சியப்பர். விகட சக்கர இன் விகட சக்கரமை பதம் போற்றுவோம். விடுவசேனன் வேண்ட விநாயகப் பெருமான் அவருடைய விகட கூத்தை கண்டு மகிழ்ந்து திருமாலுக்காக அந்த சக்கரத்தை தக்கன் யாகத்தில் பறித்த அந்த சக்கரத்தை மீண்டும் கொடுக்கின்றார். ஆகவே இது எதை காட்டுகிறது என்றால், உயிர்களுடைய வினையை அடக்கி ஆளுகின்றவன் விநாயகப் பெருமான். ஆக முதலில் சூரியனை அடக்கி தன்னுடைய இடுப்பில் வைத்த அனைத்தையும் கடந்தவன் என்றும், வினைகளையெல்லாம் அடக்கி ஆள்பவன் விநாயகப் பெருமான், அனைத்துக்கு உள்ளாகவும் இருப்பவன் கடவுள் என்பதை உணர்த்துவதாக, அப்பேற்பட்ட கடவுளுடைய திருவடியை நாம் புத்தியில் வைத்து போற்றுவோம். புத்தியில் தான் நாம் வைத்த பாவங்கள் எல்லாம் இறைவன் சேகரித்து வைத்திருக்கிறார். நாம் வைத்த பாவ புண்ணியங்கள்லாம் எங்கே இருக்குன்னா புத்தி, அந்த பெரிய மரம். அதிலிருந்து ஒவ்வொரு பிறவியிலும் பேறு, இளவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்று கொடுத்து வினையை கழிக்க செய்து அந்த கொட்டை மீண்டும் விழுந்தால் ஏறு வினை அல்லது ஆகாமிய வினை என்று சொல்லி பல வினை, விதி என்று சொல்லக்கூடிய பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏறுவினை. ஆகவே சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்ற அந்த வினை சுழற்சியை அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் பெருமானுடைய திருவடிக்கு உண்டு என்று சொல்லி, அந்த பெருமானுடைய திருவடியை அனைத்து அன்பர்களும் தங்களுடைய 2 செகண்ட் தரேன், அப்படியே விநாயகருடைய திருவடியை தலையில் சூட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது காஞ்சிபுரத்துக்குள்ளே நாம் செல்கிறோம். காஞ்சிபுரத்திலே அதிகாலை பொழுதில் நாம் நீராடி, எப்படி நீராடணும், நீராடி காஞ்சிபுரத்துக்குள் செல்லணும். ஒரு அடியவருக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகின்றார். திருக்கேதாரத்திலே ஞானசம்பந்த பெருமான் கேதார பதிகத்திலே அடியவர்களுக்கு இலக்கணம். அந்த முறையிலே நாம் காலை எழுந்து நீராடுகிறோம். அடியவர்களுக்கு ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய 5 யானைகள் என்று குறிப்பிடுகிறார். யானைக்கு வால் ஒரு திசையில் அசையும், காது ஒரு திசையில் அசையும், உடம்பு ஒரு திசையில் அசையும், கண்ணு ஒரு திசை, ஒவ்வொன்றும் ஏறுமாற அசையும். அந்த அசைவுக்கு நம்மளை எதுக்கு நேராக போகணுமோ அதுக்கு மாற்றி அசையக்கூடியது இந்த யானையினுடைய அசைவுகள் எல்லாம். அதனால நம்மளுடைய கண் இறைவனை நோக்கும் போது அது மாறி அசைய செய்கிறது. காது இறைவனை கேட்கும் பொழுது மாறி அசைய செய்கிறது. அதனால 5 கருவிகளையும் களிறு என்று குறிப்பிடுகிறார். அந்த களிரை அடக்கி ஆள வேண்டும் என்கிறார். அடக்குவது உயிர், இறைவனுடைய கருணையால் அடக்க வேண்டும், அம்பாலால் அடக்க. தொண்டரஞ்சு களிரும் அடக்கி
சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மக்கன்று துள்ளவாரி கெண்டை பாயும் சுனை நீல மொட்டலரு கேதாரமே. அப்படி கேதாரத்தை காலத்திலிருந்து நினைத்து ஒரு அடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை சொல்றார். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி. அப்படியாக சுரும்பார் மலர், அங்கே இருக்கக்கூடிய மலரை அடுத்தால் நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மலரை எல்லாம் தொடுத்து கொண்டு கோயிலில் ஏதேனும் ஒரு கோயிலுக்குள்ளே இப்போ செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஏகம்பநாதர் இருக்கக்கூடிய கோயில், காமக்கோட்டம் காமாட்சி அம்பாள் இருக்கக்கூடிய கோயிலோ, குமரக்கோட்டம் எங்கேயோ போய் ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம இப்போ கேட்கிறதாக நினைத்துக் கொள்வோம். அப்படி காலை பொழுதிலே அந்த உணர்வு சூழ பெருமானுடைய திருநீரை அணிந்து கொண்டு அந்த உணர்வு சூழ உட்கார்ந்து ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கின்றோம். காஞ்சிபுரம்னாலே தெய்வ சிகாமணி ஐயா சொன்னார்கள், அம்மை தழுவ சாமி குழைந்த அந்த பிராணார் பற்றி சொல்லுவதுதான். இது அத்வைதம் என்று பெயர். சம்பந்தம் ரெண்டு வகையில நம்ம சொல்லுவோம். தாதான்மியம் என்றும் அத்வைதம் என்றும் நம்ம சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம் என்றால் பெருமான் தனக்குத்தானே கலந்திருத்தல், சிவ என்று பொருள். அம்மையும் சிவ சிவ உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி. இதுவரை தாதான்மிய சம்பந்தம். தனக்குத்தானே சம்பந்தம் செய்து கொள்வது. சைவ சித்தாந்தத்துக்கும் பிற சமயங்களுக்கும் சைவ சமயத்துக்கும் முக்கியமான 3 வேறுபாடுகள் உண்டு. சைவ சித்தாந்தம் அல்லது சைவ சமயம் என்ன சொல்கிறது என்றால், இறைவன் அத்வைதம், இறைவனும் உயிரும் அத்வைத சம்பந்தம் உடையது. இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருக்கிறான். பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு. இதுதான் பொருள், 2 தான். ஆனால் பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு, ஒரு பொருள் போல இருக்கும். இது 1. 2வது, பிற சமயங்களுக்கும் நம் சமயத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இறைவன் 5 தொழில்களை புரிகிறான். மற்ற சமயம் படைத்தல் காத்தல் ஒடுக்குதலோட நிறைவு செஞ்சிருவாங்க. மறைத்தல் மற்றும் அருளை தொழிலை இறைவன் செய்கிறான். தன்னை மறைத்துக் கொண்டு உலக போகங்களை வழங்குதல், இதான் மறைத்தல் தொழில். கொஞ்ச நாள் கொடுத்ததெல்லாம் புடுங்கி கொண்டாண்டி பக்குவம் வர வர கொடுத்ததெல்லாம் மறைத்து தன்னை காட்டுதல், இதுதான் அருளாற்றல். இது 5 தொழிலை இறைவன் செய்கிறான் என்ற 2வது முக்கிய வேறுபாட்டையும், 3வது ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை இங்கே குறிப்பிடுகிறார். காஞ்சிபுரம் என்றாலே தொடர் வழிபாட்டுக்குரிய தலம். இன்னைக்கு வரைக்கும் அம்மை வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய தலம். வழிபாட்டுக்கு பெருமானிடத்திலே அருள் வேண்டி பெற்றது அம்மை. அப்பேற்பட்ட அந்த வழிபாட்டிலே இறைவன் பல உருவங்களை கொள்கிறான் என்ற 3வது இலக்கணம். ஐஸ் கட்டி ஒண்ணுதான், நீராவி ஒண்ணுதான், தண்ணீர் ஒண்ணுதான். ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவரவர்கள் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அருள் பாலிப்பதற்காக உருவம் கொள்கிறார் என்பதை நம்முடைய முக்கிய 3 வேறுபாடுகள் என்றால் இதுதான். அத்வைதம், 5 தொழில், அடுத்ததாக உருவம் பெருமான் கொள்கிறார். அந்த வகையில் இப்பொழுது அதைத்தான் இந்த பாட்டில் நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். பன்னில் ஓசை பழத்தினுள் இன்சுவை. கச்சி ஏகம்பரை பற்றி பாடும் பொழுது பன்னில் ஓசை பழத்தினுள் இன்சுவை. பழம் இருக்குது, அதை குனின்னு சொல்லுவாங்க. ஓசை என்பது குணம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் குனி என்றால் இறைவி குணமாக இருக்கிறார். பிரிக்க முடியாது. சிவ சிவ எப்படி பிரிக்க முடியாது.
சிவய நம என்று இருக்கிறது. சிவ அப்படின்னா தாதான்மிய சம்பந்தம். அந்த உயிரோடையும் ய ந ம உயிரோடையும் மலத்தோடையும் கலந்திருப்பது அத்வைத சம்பந்தம். சிவா யாரோ ஜீன்றவங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்க. ஜீன்னு இருக்குது, தங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக இது அத்வைத திருத்தலமாக சைவ சமயத்தினுடைய இலக்கணத்தை சொல்கின்ற அற்புத திருத்தலமாக காஞ்சி மாநகர். காஞ்சிபுரம் நமக்கு சொன்னாலே 2 ஞாபகம் வரும். உலகியல்ல அனைவருக்கும் ஞாபகம் வர்றது காஞ்சி பட்டு அப்படின்னும், உலகியல்ல தொழிற்சிறப்பில் நெய்தல். ஆனால் நாம் இப்போ வந்திருக்கிறது சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்காக ஆன்மீக இயல். அதிலே பார்த்தீங்கன்னா உலகத்தார் முதல்ல பார்வைக்கு தெரிகிறது லேண்ட் ஆஃப் 1000 டெம்பிள் சிட்டி அப்படின்வாங்க. ஆயிரக்கணக்கான திருக்கோயில்கள் ஆன்மீக பூமியாக இருப்பது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இது போன்ற திருக்கோயில்கள் எங்கு திரும்பினாலும் திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய திருத்தலமாக காஞ்சிபுரமும் திரு கும்பகோணமும் இவ்வாறாக இருக்கும் என்பார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரத்திலே நமக்கு எடுத்த உடனே காஞ்சி என்ற உடனே ஸ்ரீ ஏகம்பநாதர், ஏலவார் குழலி உமையம்மை, ஸ்ரீ காமாட்சி உடனுரை, அதாவது ஏலவார் குழலி அம்மா, இருவரும் ஒன்று தான். சூக்குமமாக ஏலவார் குழலியாகவும் தூளமாக நமக்கு கண்ணுக்கு தெரிவதாக காமாட்சி அம்மையாகவும் ஏகம்பநாதர் அருள்பாலிக்கின்றார். அத்திவரதர்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய திரு வைணவத்தலமாக வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும், கந்தபுராணத்தை இயற்றி இங்கு வெளியிட்டார் குமரக்கோட்டம் ஸ்ரீ கச்சியப்பர். அந்த வகையிலே இத்திருத்தலமும் கைலாசநாதர் ஒரே கல்லிலே பல செதுக்க கலை சிற்பங்களை செதுக்கி 7ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் நரசிம்ம பல்லவர் காலத்திலே அற்புதமான இந்த கோயிலை அடிப்படையாக வைத்து தான் தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் நிர்மாணமானதாக ஒரு வரலாறு உண்டு. இதுபோன்ற பாடல் பெற்ற தலங்கள் திருமேத்தலி, ஓனகாந்தன் தலி, அநேக தங்காவதம், சத்தியநாத சுவாமிகள் திருக்கோயில், இப்படி பல திருக்கோயில்களை நாம் சிந்தித்து, காஞ்சி என்றால் பல சமயங்களோடு தொடர்பு உள்ள திருத்தலம் காஞ்சி. சைவ சமயம் மட்டுமல்லாது சமண சமயத்தவர் கூட சமண காஞ்சி என்றும், பௌத்த சமயத்தினுடன் பௌத்த காஞ்சி என்றும், வைணவ காஞ்சி என்றும், சங்கர காஞ்சி என்றும், கௌமார காஞ்சி என்றும், சாந்த காஞ்சி அத காமாட்சியுடைய காஞ்சி என்றும், சைவ காஞ்சி என்றும் நமக்கு அந்தந்த நிலையிலே தொடர்புடையது காஞ்சிபுரம். அத்தனை சமயத்தாருக்கும் தொடர்புடைய ஆன்மீக பூமியாக இருப்பது காஞ்சி. வடமொழியிலே ஒரு சுலோகம் உண்டு. ஊர்களில் சிறந்த ஊர் காஞ்சிபுரம் என்று பல ஒற்றுமைகளை சொல்லி அந்த காஞ்சியினுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். நாரீகரம்பா புஷ்பே சுஜாதி புருஷேசு விஷ்ணு நகரேசு காஞ்சி. இதுபோன்று வடமொழியில் காஞ்சிபுரத்தை சொல்வதற்கு முன்னாடி இந்த பாடலை பாடி காஞ்சியினுடைய சிறப்பை சொல்றார். காஞ்சி நகருடைய சிறப்பு. பெண்ணில் அழகியவள் ரம்பை என்றாலும், மலர்களில் ஜாதி மல்லி என்றாலும், ஆண்களில் அழகு வெட்டுணு என்றாலும், நகர்களில் சிறந்தது காஞ்சி என்று அற்புதமாக அந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை ஆரம்பிக்கின்றார்கள். மேலும் வடமொழியிலே முத்தி வரும் முதுநகர் 7 முதன்மையானது, அதாவது முத்தி தரும் நகரே 7 முக்கியமா முதல் காஞ்சி. 7 நகரத்தை முத்தி நகரமாக வடமொழியில் சொல்கிறார், பிரமாணமாக சொல்கிறார். காஞ்சி, மதுரா, மாயா, காசி, அவந்திகா, பூரி, துவாரகா. அவற்றுள் முத்தி தரும் நகரேனுள் முக்கியமா முதல் காஞ்சி என்று பிரமாணமாக அருளுகிறார்.
தமிழகத்திலே நம்ம இது போன்ற திருத்தலங்களை பார்த்தோம் என்றால் கும்பகோணம் மற்றும் காஞ்சி தான் நிறைய திருத்தலங்களை கொண்டது. திருக்கோவலூர் என்றும் மதுரை இது போன்ற பல திருத்தலங்கள் இருந்தாலும் இந்த காஞ்சி அழியாது, வெள்ளத்தில் அழியாது மிதக்கின்ற காஞ்சியாக இருக்கிறது. இறைவனுடைய அருளால் வெள்ளத்தில் மிதக்காத, வெள்ளத்தில் மூழ்காத மிதக்கின்ற காஞ்சியாக இருக்கிறது. வெள்ளத்தில் ஊழிக்காலத்திலே மிதக்கின்ற ஊராக நாம் இன்னொரு ஊரையும் சொல்லுவோம், சீர்காழின்னு சொல்லுவோம். அதுபோல ஊழிக்காலத்திலே மிதக்கின்ற ஊராக, மூழ்காத ஊராக இருப்பது காஞ்சி என்றும் சொல்கிறார். இறைவனுடைய அருள் வரத்தை பெற்றிருக்கிறார் அம்பாள். சீர்காழியில் பார்த்தீங்கன்னா 12 ஊழிக்காலம் நடந்ததில் ஒவ்வொரு ஊழிக்காலத்திலும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, நீர்பொருவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்வரு சண்மை நகர், வளர்காலி, கொச்செவயம், பரவுதிரு கழுமளமாம் 12 தெருப்பயத்தான் ஒவ்வொரு ஊழி. ஆளி மாநிலத்து அகிலம் ஈண்டவள் திருமுளைப்பால் அமுது உண்ட வாலி ஞான சம்பந்தன் அந்த அவதரித்த திருத்தலம். அந்த தலம் அதிலே ஊழி காலத்து மிதந்தது ஓ ஊர் என்று சொல்லுவார். அதை போலவே காஞ்சி மாநகரும் இறைவனுடைய வரத்தை பெற்று எவ்வளவு ஊழி வந்தாலும் மிதக்குமா. குளத்தில் வெள்ளம் அதிகமாச்சுன்னா தாமரை மூழ்குமான்னா மூழ்காது, அது மேலே 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 வரும். அதே போல உலகத்தில் மூழ்காத ஒன்று இருக்கிறதாம். வெள்ளக்காலத்திலே ஊழிக்காலத்திலே திருக்கைலாய மலையும் மூழ்காதாம். சுந்தரர் சொல்றார் தன்னுடைய பாட்டில், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மிதந்துகிட்டே உயர்ந்து கொண்டே வருமா திருக்கைலாயம். ஊழிதோரூலி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. இவ்வாறாக ஊழிக்காலத்திலும் மிதக்காத ஒரு ஊராக, ஊழிக்காலத்திலும் மிதக்கின்ற மூழ்காத ஒரு ஊராக இருப்பது காஞ்சிபுரம் என்றும் திரு தோணிபுரம் என்றும் திரு கைலாயம் என்றும் பாடி அருளாளர்கள் அள்ளியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இப்பொழுது காஞ்சியை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். 63 நாயன்மார் புராணத்திலே கலட்சிங்கர், ஐயடிகள் காடவர்கோன், திருக்குறிப்பு தொண்டர் அவதாரத்தலமாகவும், நம்முடைய சாக்கிய நாயனாருடைய முத்தித்தலமாகவும் இருந்தது. நம்முடைய 64 நாயன்மார்கள் இந்த தலத்திலே சமகாலத்திலே இந்த 4 அந்த காஞ்சிபுரத்திலே தொடர்புடையவர்கள். நம்மளுடைய இந்த இதில் ஐயடிகள் காடவர்கோன், பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன், பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கும் அடியேன், மெய்யடியான் அரசிங்க முனையற்கடியேன், இப்படி வரிசையா சொல்லி ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று நம்மளுடைய சுந்தர பெருமான் திருத்தொண்டர் தொகையிலே அருளியிருக்கின்றார். அடியவர் பெருமக்களுடைய பெருமையை சொல்லி ஞானம் முய்ய நாம் முய்ய சைவ நன்னறியின் சீலம் முய்ய திருத்தொண்டர் தொகை முன் பாடினார் சுந்தர பெருமான். அதிலே ஐயடிகள் காடவர்கோனே இந்த சர்க்கத்திலே, பொய்யடிமை இல்லாத சர்க்கத்திலே குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று வெண்பா ஏற்றினார். அது அவருடைய தொண்டு. வெண்பா ஏற்றினார். ஒவ்வொரு திருத்தம் ஒவ்வொரு ஊரா போறார்.
அதுக்கு சேத்திர வெண்பா, ஒவ்வொரு சேத்திரமாக சென்று அவர் வெண்பா பாடி அருளினார். அதான் அவர் செய்த தொண்டு. 63 நாயன்மார்கள் தொண்டு என்னவென்று நாம் பார்ப்பதற்கு இல்லை. கரும்பில் இனிப்பு ஒன்றுதான். 63 நாயன்மார்கள் அன்பு ஒன்றுதான் இறைவனிடத்தில். அவர்கள் யாரிடம் போய் பாடம் கற்கவில்லை, யாரிடம் பாடம் கேட்கவும் இல்லை. அவர்களை எல்லாம் சிவஞான சித்தியாரை சாமு சித்தர் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். நம்மை போன்று கேட்டு அறிபவர்களை எல்லாம் சன்மார்க்கர் என்று குறிப்பிடுகிறார். நூல்களை படித்து குருநாதர் உபதேசம் கேட்டு நாமெல்லாம் அப்படித்தான் போறோம். சாமு சித்தர் என்று பெயர். இது ரெண்டுக்கும் பொருந்தாத ஒருத்தர் இருக்கான், பிராகிருதர் என்று பெயர். அவனுக்கு சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அவன் சொல்லவும் கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. அவன் சொல்றது வேஸ்ட், பாவம், கேட்க மாட்டான். ஆக நம்ம நிலை இவ்வாறு இருக்கின்றது. நாம தான் இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளணும். அறிவித்தால் அறியக்கூடிய நிலை. 63 நாயன்மார்களுக்கெல்லாம் இறைவன் உள்ளிருந்தே உணர்த்தினார். வரும் பொழுதே அந்த ஞானத்தோடைய வந்தார்கள். அவங்க யார்ட்டும் போய் பாடம் கேட்க. அப்படி ஒவ்வொரு சீத்திரமாக சென்று அவர் சேத்திர வெண்பா அருளினார். யாரு? காஞ்சிபுரத்தில் அவதரித்த அவர். கச்சியேகம்பத்துக்கும் ஒரு வெண்பா அருளி இருக்கின்றார். தன்னுடைய நெஞ்சிடம் அவர் பேசுகின்றார். இந்த வெண்பாவிலே எப்படி மாணிக்க வாசகர் நெஞ்சுக்கிட்ட பேசுவார், தூது விடுவார், அது போல இவரும் தன்னுடைய நெஞ்சுக்கிட்ட பேசுகிறார். சேத்திர வெண்பா கச்சியேகம்பத்தில் அருளியது ஐயடிகள்கார். என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன். உனக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்ணம் செய்வாயாகில், உன் காது கொடுத்து நான் சொல்றத நீ கேட்பாயாகில். கண்ணம் செய்வாயாகில் காலத்தால் வன்னெஞ்சே மா கம்பத்து ஆனை, மா கம்பத்து ஆனை உரித்தானை வன்கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு. ஏன் நெஞ்சே, நான் சொல்வதை நீ கேட்பாய் ஆகில், நான் உன்னை சொல்ற கேட்டுக்கோ. காலத்தால், காலம் உண்டாகவே அவனுடைய திருவடியை இறைஞ்சி நில்லு. மாணிக்கவாசர் சொல்றார், காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்தூமினே. உலகத்திலே கண்ணுக்கு தெரிகிற மூலப்பண்டாரம் திருநீர் தான். குருநாதர் திருநீர் வழங்குறார், போய் வாங்கிக்க. கம்பம் அப்படின்னா இந்த இடத்துல யானை, கம்பத்தானை என்று சொல்லி அந்த யானையை உரித்தவன் இங்கே கச்சியேகம்பத்தில் இருந்து அருள்பாலிக்கிறான். அவனுடைய திருவடியை போய் இறைஞ்சி நெஞ்சே என்று அற்புதமாக இங்கே குறிக்கிறார். நெஞ்சுக்கு விண்ணப்பம் வைக்கின்றார், அவரவர் நெஞ்சுக்கு. இப்போ நீங்களும் வச்சுக்கணும், இந்த வகுப்பில் சேர்ந்த நீங்கள் கச்சியேகம்ப பெருமானுடைய திருவடியை இறைஞ்சணும். உங்கள் நெஞ்சுக்கிட்டே நீங்களே சொல்லணும், கேட்டுக்கணும். ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏகம்னா ஒன்று. ஆம்பரம்னா மரம். ஆம்பரம் ஏகம்பரம், மரம் ஒன்று, அது மாமரம் என்று பொருள். 4 கிளைகளை உடைய மாமரம், 4 வேதங்களை தன்னகத்தே அடக்கி ஆளுகின்ற அந்த மரம். அந்த மரத்தின் கீழ் தான் இறைவன் இருக்கிறான், அருள்பாலிக்கிறான் என்று. அதனால கச்சி ஏகம்பர் என்று அந்த திருத்தலத்திற்கு பெயர். அடுத்ததாக சாக்கிய நாயனார் முத்தி பெற்ற திருத்தலமாகவும் இந்த காஞ்சி மாநகர். வார்குண்ட வனமுல்லையால் உமை பங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியே. இந்த சாக்கியர் புராணத்திலே ஒரு பாட்டை சேக்கிழார் எழுதியிருக்கார். அந்த ஒரு பாட்டு தலையாய பாடல். எந்த சைவ சித்தாந்தம் நடத்துகின்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இந்த பாடலை சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட பாடலை இங்கே சேக்கிழார் நமக்கு அருளியிருக்கிறார். 4 செய்திகளை இங்கே சொல்றார். செய்வினையும் செய்வானும்
அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே. உய்வகையார் போல் சிவன் என்றே உணர்ந்தார். அது என்ன? செய்வினையும் நாம தான். என்ன? பாவம் புண்ணியம். அதான் செய்வினையும் செய்வானும் யார்? உயிர்கள், நாம தான். அதன் பயனும் இன்ப துன்பம். பாவ புண்ணியம் செய்கிறவன் நாம், அதுக்கு இன்ப துன்பம் கொடுப்பான் இறைவன். இதான் முக்கியமான விஷயம். இந்த நாளை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த ஜென்மமே உனக்கு முக்தின்றார். இதான் விதித்த பொருள் 4ன்றார். செய்வினையும் செய்வானும் அதன் பொருளும் கொடுப்பானும் அதன் பயனும் கொடுப்பான் என்பதும். யாருன்னா, இப்போ ஒரு 3 மாடு இருக்குது. வேக்கலாவண்டி மாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா உழுகுற மாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கு மாடு. இந்த 3 வண்டி 3 மாடு அது போய் சேர்ந்துக்குமான சேராது. ஓனர் ஒருத்தர் இருப்பா, அவர் தான் ஊட்டி அந்த மாட்டி விடணும். அதுபோல் இறைவன் மறைந்து இருக்கா. ஆக உயிர்களுக்கும் சடப்பொருள்களையும் இணைத்து வைப்பவன் யார்? இந்த உடம்பை உயிரை இணைத்து வைப்பவன் யார்னா இறைவன். அதன் மூலமாக இந்த உடம்பை பெற்ற உயிர் வினை செய்கிறது. அவ்வளோதான். அது அப்புறம் பார்ப்போம். அது சைவ சித்தாந்த வகுப்பு. இது போதும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொன்றாலும் எக்கோலம் கொண்டாலும், நீ எந்த நிலையில் வேணாலும் இரு, எந்த வடிவத்தில் வேணாலும் இரு, ஆனால் இறைவனுடைய திருவடியை மறக்கக்கூடாது. அப்படி சாமி கட்சி ஏகம்பத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். முத்தி தருவதற்காக இறைவன் தயாராகி விட்டார். யார்? சாக்கிய நாயனார். அங்கே அன்னம்பாலிப்புக்கு உட்கார்ந்துருக்காங்க, சமணர்களோட உட்கார்ந்துருக்காரு. யார்? இவர். ஆனால் தினசரி செய்கின்ற தொண்டை விட்டுட்டார் அவர். தொண்டை இன்னைக்கு மறந்துட்டோமே, எந்திரிச்சு சாப்பாட்டு இலையை விட்டுட்டு ஓடுறாராம் சாமிக்கு. இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஆஹா சாமி மேலே கல்லடிக்கிறதுக்கு தான் போறாரு. கொண்டதொரு கல் எடுத்து குறிகூடும் வகையறிய உண்டிவினை ஒழித்து அஞ்சி ஓடி வரும் வேட்க ஜோடும். இந்த வேகத்தை பார்த்தாராம் சாமி. கண்டருளும் கண்ணுதலார் கருணை பொழி திருநோக்கார். பார்த்துட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கல்லு தான் எரிய போறார், ஆனால் இவருக்கு ஓடி வர்றாரு மலர் சூட்டுவதற்காக என்று அந்த வேட்கையை பார்த்தார். சாப்பாட்டையில போட்டு ஓடி வர்றதற்கு. தொண்டர் எதிர் நெடுவிசும்பில் துணவியாரோடும் தோன்றினார். உமையம்மையோடு தோன்றினார். அந்த அற்புதமான அந்த காட்சியை ஏகம்பத்தில் நம்மளுடைய சாக்கிய நாயனார் கருளி அவருக்கு முத்தி கொடுத்த திருத்தலமாக இருக்கிறது. அடுத்து திருத்தொண்டர் புராணத்திலே முக்கியமான திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தான் காஞ்சியினுடைய புராணத்தையே பெரும்பகுதி குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் ஒரு 50 பாடல் வரை தொண்டை மண்டலத்தை குறிப்பிட்டு, அடுத்து 111வது பாடல் 51லிருந்து 111வது பாடல் வரைக்கும், 50லிருந்து 111வது பாடல் வரைக்கும் முழுதும் காஞ்சியை பற்றிய சிறப்பை சேக்கிழார் அருளியிருக்கிறார். நம்முடைய சிவஞான முனிவர் தனியாக அதுக்கு ஒரு புராணம் அருளியிருக்கிறார், காஞ்சி புராணம் என்றால். இங்கே அதற்கு முன்பே நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் காஞ்சியினுடைய சிறப்பை அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அற்புதமாக சொல்லி, இந்த இவருடைய புராணத்திலே 48வது பாடலிலிருந்து 111வது பாடல் வரைக்கும் சேக்கிழார் காஞ்சியுடைய பெருமையை அருளுகின்றார். அந்த வகையிலே இவ்வலந்தரு பெருந்திரு நாட்டிடை என்றும் மெய்வலந்தரு சிறப்பினால் உலகலாம் வியப்ப எவ்வுலகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும்
கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரமே. முதல் 48 பாடல் தொண்டை மண்டலத்துடைய சிறப்புகளை எல்லாம் அறிவு. ஒவ்வொரு ஊர்லேயும் இளம்பயங்கோட்டு வரிசையாக ஒவ்வொரு ஊராக சொல்கிறார். ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி ஞானசம்பந்தர் கூட இளம்பயங்கோட்டில் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். யாருக்கும் தெரியாத செய்தியை அகச்சான்றிலிருந்து எடுக்கிறார். நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்கும் பொழுது சுவாமி அம்மையப்பராக தோடுடைய செவியனாக கொடுத்தார். அது புறக்காட்சி. அது மட்டும் தான் இதில் சொல்லுவார் அந்த பாட்டில். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதி சூடி இப்படி வந்தாருன்னு சொல்லுவார். ஆனால் அகக்காட்சியிலே இந்த திருமுறைகளை எனக்குள் இருந்து 2.5 வயதிலே எனக்குள் இருந்து அருளியது எந்த உருவத்தில் அருளினார் என்றால், பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டுவன் கூற்றுவை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக இப்படி வந்தாரா. பண்டை காலத்திலே ஒரு அடியவர்க்காக, மார்க்கண்டேயர் என்ற அடியவர்க்காக கூற்றை உதைத்த அந்த பெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக உள்ளிருந்து எனக்கு உணர்த்த இந்த திருமுறைகளை நான் வாசித்தேன் என்று சொல்கிறார். அப்போ உள்ளிருந்து உணர்த்தியது என்னன்னா காலசம்ஹார மூர்த்தி. திருமுறைகளை புறமிருந்து அருளியவன் புறத்திலே காட்சி கொடுத்தது அம்மையப்பர் காட்சி. திருமுறைகளை உள்ளிருந்து அருளியது காலசம்ஹார மூர்த்தி என்று அந்த பாடலை இளம்பயங்கோட்டூர் பாடலிலே அருளுகிறார். பண்டு வெங்கூற்றுரை தடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக. அதனாலதான் ஞானசம்பந்தர் பதிகத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் பயம் போகும், மரண பயம். எந்த வகையில் எப்படியெல்லாம் நமக்கு துன்பம் வரும்னு சாமி சொல்றார். 3 வகையில துன்பம் வரும் என்று மாபாடியத்திலே சிவஞான முனிவர் அருளியிருக்கிறார். துன்பத்தை இறைவன் 3 வகையில் ஊட்டுகிறார். ஆதி பௌதீகம், அதை ஞானசம்பந்தர் சொல்றார். உறும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பஞ்சபூதங்களினால் துன்பத்தை ஊட்டுவான். அந்த பஞ்சபூதங்களில் அவர் துன்பம் கூட அடியவருக்கு வராது, ஏனென்றால் அவன் என் உள்ளம் புகுந்தாதனான் என்று சொல்றார். அடுத்த பாடலிலே ஆதி ஆன்மீகம். கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதி ஆன்மீகம்னா பிற உயிர்களால் வரக்கூடிய துன்பம். பாம்போ எது வேணா இருக்கலாம். கோளரி உழுவையோடு புலி, கோளரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக. 3வது தான் ரொம்ப பெரிய விஷயமா. இந்த துன்பம் எப்படி வருதுன்னே யாருக்கும் தெரியாது. டாக்டரே சொல்லுவாரு நல்லா தானே ஆப்ரேஷன் பண்ணோம், நல்லா தான், எல்லாமே நல்லா தான் இருந்தது, கம்ப்யூட்டரும் நல்லா கேட்டுச்சு. ஆனால் ஏன் இப்படி வந்து தெரியல, இறைவனுக்கு தான் தெரியும். என்ன கொதி உரு கால நங்கி நமனோடு தூத கொடுநோய்களான பலம் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அப்படின்னா ஆதி தெய்வீகம்னு பேர் இருக்கு. இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த துன்பத்தை எப்படி வந்தது, நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். ஊற்றவாமா இது ஆதி தெய்வீகம். இந்த 3 வகையால் வரக்கூடிய துன்பம் கூட அடியவர்களுக்கு வராது என்று ஞானசம்பந்தர். ஏன்னா உள்ளிருந்து உணர்த்தியது காலசம்ஹார மூர்த்தி. துன்பத்திலே உச்சபட்ச துன்பம் யமன். ஆகவே ஏனைய துன்பங்கள்லாம் அடங்கி காலசம்ஹார மூர்த்தியே இந்த திருமுறைகளை எல்லாம் உணர்த்தி இருக்கிறார் அருளாளர்கள் மூலமாக என்பதுதான் நாம் இங்கே. அதனால தான் திருமுறைகளை படிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருளை பெற்று நிச்சயமாக நமக்கு துன்பத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்படியாக இங்கே இவ்வளந்தரும் பெருந்திருநாட்டை என்றும் மெய்வளந்தரும். இப்பேற்பட்ட தொண்ட நாட்டில் மெய்வளம் தரும் சிறப்பினால். மெய்வளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மை பொருளை உணர்கின்ற ஆற்றல். எது துன்பம் வராதோ அந்த பொருளை பற்றுகின்ற ஆற்றலை இந்த காஞ்சியில் நமக்கு கிடைக்கிறது. அறிவுல 2 அறிவு இருக்கு. அஞ்ஞானம் மெய்ஞானம் என்று சொல்லுவோம். அஞ்ஞானம் தன்னை அகவிக்கும் நல்லறிவே. நல்லறிவுன்றது மெய்ஞானம். அஞ்ஞானன்றது பொய் அறிவு. பொய் அழியக்கூடிய பொருள்களின் மேல் வரக்கூடிய அறிவு தான் அஞ்ஞானம். அழியாத ஒரே பொருள்
மாணிக்கவாசகர் ஒரு பாட்டில் சொல்லுவார், சித்தாந்தம் சொல்கிறவங்க இந்த பாட்டை தவிர்க்கவே முடியாது. திருவாசகத்திலிருந்து திருவாசகம் குருநாதரைத்தான் சிவமாக பார்க்கும். அதில் கோயில் பதிகத்தில் ஒரு பாட்டு, இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயல்லால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேடு தேடு ஒன்றா திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே. அதாவது இன்று எனக்கருளி இறைவன் திருவடி தீட்சை கொடுத்த அன்று இருள் கடிந்து உள்ளத்தை எழிகின்ற ஞாயிறு போன்று. புறச்சூரியன் பொய்ப்பொருளை காட்டும், அகச்சூரியன் மெய்ப்பொருளை காட்டும். உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறு இது அகச்சூரியன். நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தன் குருநாதா உள்ளே அமர்ந்து விட்டார், எனக்கு திருவருளை காட்டி விட்டார். இப்போ நான் ஒவ்வொரு பொருளா தேடுறேன். ஆகா, இது அழியக்கூடிய பொருள், இது அழியக்கூடிய பொருள், இது அழியக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்குற கடைசியில் அழியாத ஒரு பொருள் என் கண்ணுக்கு தெரியுதா, எனக்கு தெரிகிறதா? ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே, அது ஒண்ணுதான் அழியாத பொருள் தெரிஞ்சிட்டேன். ஒன்றும் நீ அல்ல அன்றி ஒன்றில்லை, எந்த பொருளும் நீ அல்ல. இந்த மைக்கு நீ இல்லை, நான் நீ இல்லை, எதுவும் நீ இல்லை. ஆனால் நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. ஒன்றும் நீ அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிவிப்பார். சைவ சித்தாந்தம் சொல்கிறோம். இதை தவிர்க்கவே முடியாது இந்த திருவாசகத்தில் இந்த பாட்டை யாராலும். அப்பேற்பட்ட இந்த பாடல் அந்த வகையில் மெய் வளர்த்தது சிறப்பினால் உலகலாம் வியப்ப எவ்வுலகங்களுக்கும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம். கை அப்படின்னா இந்த இடத்துல இந்த கை கிடையாது. இந்த கை உடல் உறுப்பில் வர கை. கை என்றால் இந்த இடத்திலே ஒழுக்கம், சிவ ஒழுக்கம் என்று பொருள். சிவ ஒழுக்கம் நிறைந்த காஞ்சிமா நகரம் என்று பொருள். ஞானசம்பந்தர் ஒரு பாட்டு பாடுவார். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அந்த அறிவீர், நான் செய்த பாவம் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் என்று சொல்லுவார்களே, உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனம் அல்ல என்றா. உய்வினை நாடாது உனக்கு ஊனம் இல்லையா மடையா? அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். கைவினை செய்தார் அப்படின்னா என்னத்த? சிவ தொண்டு செய்தார். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம். மாணிக்கவாசகர் பாட்டு சொல், மெய்தான் நரும்பி விது விதித்து உன் உரையார் கடற்கின் கைதான் தலை வைத்து. அது இந்த கைதான். கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தகுந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என் கைதான் நெகிழ விடேன். சிவ ஒழுக்கத்தை நான் என்னைக்கும் கையது வீழினும் கழிவு உளிரும் செய்கள் அடியால் சிந்தை செய்ய. சிவ ஒழுக்கத்தை நான் என்னைக்கு விட மாட்டேன். அதான் சொல்ற கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம். அப்பேற்பட்ட சிவ ஒழுக்கத்தில் உள்ளது காஞ்சிமா நகரம் என்று சொல்லி, தொண்டை நாடு 4 வகை நிலங்களையும் உடையது என்று சொல்லி, இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு நம்ம வரோம். உமையம்மை உபதேசம் கேட்குறாங்க. யார்கிட்டன்னா சாமிகிட்ட. உமையம்மை சாமிகிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. உமாதேவியார் இறைவனை பூசிக்க விரும்புதல், இதான் ரொம்ப முக்கியம். பூசிக்க தலம், அதாவது அது நிலத்துக்குரிய தலமாக இருந்தாலும் கூட பூசணைக்குரிய தலம் எதுன்னா, இன்னைக்கும் பூசணை செய்து கொண்டே இருக்கிறார் உமாதேவியார். வெள்ளி மால்வரை கையிலையில் வீச்சிருந்தருளி துள்ளுவார் புனல் வேணியர் அருள் செய்த தெள்ளு வாய்மையின் ஆகமத்திரளன தெரிய உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆளுடையார். உலகை ஆளுடையால் யாருன்னா அம்பைதான். அகிலாட்டை ஈண்டு ஆட்சி செய்வார் அகிலாண்டேஸ்வரி. உள்ளவாறு கேட்டர்னா சைவ சித்தாந்தத்தில் உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு அறிதல், இதான் ஞானம். முப்பொருளின் உண்மையை உள்ளபடி உள்ளவாறு அறிதல் ஞானம்.
கொஞ்சம் மாறினாலும் போச்சு, தப்பிடுச்சுன்னா போச்சு, கொஞ்சம் பொருள் மாறிச்சா போச்சு. அங்கத்தை முன்னுக்காத்தி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போகமாக்கி பாவித்தேன் பரமா நின்னை சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயே. நாயன்னா நான் கொஞ்சம் நிறுத்தணும். உன்னை எங்குற்றா என்ற போது இங்குற்றேன் என கண்டாயே. இது பொருள். நாயேன் உன்னை என்ற கூடாது, நாயேன் நிறுத்தணும். உன்னை எங்குற்றா என்ற போது இங்குற்றேன் என கண்ட. கொஞ்சம் பொருள் பேசுக்குன்னா அவ்வளவு மாறி போயிடும். அதை உள்ளவாறு இறைவன் உணர்த்த வெள்ளி மலையிலிருந்து கைலை மலையிலிருந்து உமையம்மை ஆகமங்களை இறைவனிடத்திலிருந்து பெறுகின்றார். உமையம்மை ஆகமங்களை பெறுகின்ற இடம் உத்தரகோச மங்கை என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகவே இங்கே உமையம்மை திருக்கைலாயத்திலே இந்த பாடலிலே திருக்கைலாயத்திலே உபதேசம் பெற்றார். 28 ஆகமங்களை இறைவனிடமிருந்து பெற்றாள் என்று கூறுகிறார். நமக்கு உத்தரகோச மங்கை என்ற ஒரு பெயர் என்னவென்றால், இறைவன் ஆகமம் வெளிப்பட்ட இடம் உமையம்மை பூலோகத்தில் அதை வெளிப்படுத்திய இடம் என்று அதற்கு ஒரு பொருள். நாதரே தேவரீர் இங்கு தாம் மொழிந்தருளிய ஆகமத்தின் முறைப்படியே உம்மை பூசிக்க வேண்டும் ஆர்வம் என்பால் பொங்குகிறது என்றால், அம்பாளுக்கு இப்போ நீ சொன்னியே இந்த ஆகமம் 28, ஐயோ என்னம்மா உயிர்களெல்லாம் உன்னை அடையுமே, அந்த ஆகமத்தை நானும் அப்படியே செய்து உன்னை பூசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு பொங்குகிறது சுவாமி, எமக்கு நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே அம்பாள் விண்ணப்பிக்கின்றார். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன், எண்ணில் ஆகமம் இருந்தாலும் நம்ம 28 சொல்லிக்கிறோம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது. எவ்வளவுதான் ஆகமத்தை சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணுதாம்மா, சொல்லுங்க சாமி. உண்மையானது பூசனை என உரைத்தருள, பூசனை என உரைத்தருள. அண்ணல் ஆர்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால். ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, பூசனை தான் எங்கள் அப்பனுக்கு பிடிக்கும்னா நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, அந்த பூசனையை செய்ய வேண்டும் என்று உமையம்மைக்கு ரொம்ப ஆர்வம். அண்ணலார் தமை அர்ச்சனை புரியாதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. பெருமானுக்கு பூசனை தான் ரொம்ப பிடிக்கும். உலகத்தின் தந்தையாக இருக்கின்ற இந்த பெருமான் பிடித்தது எவ்வளவுதான் இருந்தாலும் பூசனை ஒன்றுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவுதான் ஆகமம் இருந்தாலும் இறைவன் அடைவதற்கு எளிமையான வழி பூசனை என்று சுருக்கமாக கருப்பொருளை சொல்லிவிட்டாரே, அந்த பூசையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அம்பாளுக்கு வந்துச்சு. காஞ்சி மாநகரின் சாமி சொல்றாரு, இறைவன் அருளுகின்றார். உமையே, காஞ்சி மாநகரின் மாமரத்தின் கீழிருக்கும் நம்முடைய கோயிலை நீ அடைந்து விருப்பத்தோடு பூசையை செய்வாயாக என்றருளினார். இங்கே மாமரத்துக்கு கீழே. அதே மாதிரி மயிலாடுதுறையில் மயிலா பூசை செஞ்சாங்க. மயிலாப்பூர்லேயும் மயிலா பூசை செய்தாங்க. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அச்சித்து நாயகியாய் நின்னாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடன பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. இங்கே மாமரத்தில் அம்பாள் பூசனை செய்ய வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தவக்கோலம் அம்பாள். எப்படி அப்படின்னா, தேவதேவனும் அது திருவுள்ளம் செய்து தென் திசை மிக்க செய்தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல். உலகத்தில் இருக்கிற எவரா இருந்தாலும் எவரும் தன்னிடத்தை அடைய வேண்டும். அதான் இறைவனுக்கு ஒரே கருணை. இறைவனுக்கு ஒரே வேலை என்னன்னா, அத்தனை உயிர்களும் தன்னிடத்திலே சேர வேண்டும், தன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே கருணை இறைவனுக்கு. வேற எந்த கருணை இல்லை. அதான் அருள். வேற எந்த மற்ற பொருள்கள் எல்லாம் நமக்கு அவன் கொடுக்கிறது தான். மாமனும் மாமியும் நீ அப்படின்னு சொல்லுவார்.
அப்பர் சுவாமி. ஏனைய பொருள்கள் எல்லாத்தையும் மாமா மாமி என்ன பண்ணுவாங்களாம், நம்ம பொண்ணையும் கொடுப்பாங்களாம், பொருளையும் கொடுப்பாங்களாம், எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம். கொடுத்து நம்ம மகிழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அதே போல் சுவாமி அத்தனையும் கொடுத்து மாயாகாரி என்னென்ன சந்தோஷப்படியோ அவ்வளோ வச்சுக்கோ கொடுத்துட்டு கடைசியில் என்ன செய்வாராம், அவர் தன்னிடத்தில் கொண்டு வரணுன்ற ஒரே கருணை தான். அதனால் தன்னிடம் இருக்கக்கூடியதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதனால தான், மகிழ்ச்சி கொடுப்பதனால் எப்படி ஒரு மாமா தன் பொண்ணை கொடுத்து மகிழ்ச்சியாக அந்த பொண்ணை கொடுத்து எதுவுமே அவருக்கு சொந்தமில்லை, ஆனால் மகிழ்ச்சி மட்டும்தான் சொந்தம். அதுபோல் சிவபெருமான் தன்னிடம் இருக்க அனைத்தையும் உயிர்களுக்காக கொடுத்து கடைசியில் அவர்களுடைய மகிழ்ச்சியைத்தான் தன்னுடைய மகிழ்ச்சியாக கொள்வார். இதுதான் அவருடைய கருணை. கடைசியில் தன்னோட இழுக்கணும். யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி மற்றதனும், என்றும் உள்ளது காஞ்சி, அழியாது. இப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு ஊழிக்காலத்திலும் அழியாதது ஒரு ஊர் அப்படின்னா இந்த மாதிரி வேணுபுரம் மற்றும் காஞ்சிபுரம் மற்றும் திருக்கையிலை, இதெல்லாம் எந்த ஊழிக்காலம் வந்தாலும் மிதக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. என்றும் உள்ளது காஞ்சி மற்றதனும் மா அமர்ந்த, மாமரத்தில் அமர்ந்த, மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய். நல்லா சிறப்பாக செய் உமையே, உன்னை பார்த்து உலகத்தாரும் செய்யணுன்றது தான் அதனுடைய நோக்கம். மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ உமையை ஏவுறார். எம்பிராட்டியும் பிரியா இசைவு கொண்டு, எம்பிராட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்தருளுக்கு இசைந்தார். காஞ்சி செல்வதற்கு கைலாயத்திலிருந்து எழுந்தருளினார். மல நீக்கத்திற்காக 84 × 100,000 வகை யோனி பேதமாகிய வகைகளில் வைக்கப்பட்ட உயிர்கள் யாவற்றையும் காப்பாற்றி பேரருள் பரிபாலிக்கும் கருணை கொண்ட சிவனார் தாம் ஒளிந்த ஆகமங்கள் வழியே விரும்பி உமையம்மையை தொழுது செய்து மலை மன்னனும் விருப்பத்தோடு அங்கு வந்து, உமையம்மையுடைய தகப்பனார் மலை மன்னனும் விருப்பத்தோடு அங்கு வந்து அவருக்கு மாதவம் செய்கின்ற அவளுக்கு உதவி செய்வதற்காக இறங்கி அத்தனையும் செய்கிறார். மாதவம் செய்திடுவதற்கு ஏற்ற வளங்களோடு பரிசனைகள் விடுத்தார். ஏதம் இல் பல யோனி 84,100,000 தன்னுள் வைத்த பேதமும் புறந்தருளும் அக்கருணை பிரான் மொழிந்த ஆகம வழி பேணி போது நீர்மையில் தொழுதன போத பொறுப்பில் வேந்தனும் விரும்பி வந்தெய்தி மாதவம் புரிந்து அருள்களுக்கு அமைந்த வளத்தொடும் பரிசனங்கள் விடுத்தார். உமைக்கு உதவியாக அப்பாவும் வந்துட்டார். வந்து நானும் உதவி பண்ணுறேன். 84 × 100,000 யோனி பேதங்கள், ஊர்வன, மானிடம், நீர்வலன, பிறப்பன, நடப்பன, தேவர், தாவரம், இவற்றுள் 84 யோனி பேதம். மாணிக்கவாசர் கூட ஒரு பேர் சொல்லுவார். சராயுசத்தில் கற்பப்பை, சராயுசம்னா கற்பப்பை, உற்பீசம்னா தாவரங்கள், இதெல்லாம் அண்டசம்னா முட்டையிலிருந்து வரும். அந்த சராயுசத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசர் சொல்லுவார், யானை முதல எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். எப்படி இந்த உயிரை கொண்டு போய் உள்ளே வச்சாரு மாதா வயிற்றுக்குள்ள. யானை பெரிய கற்பப்பையிலே பெருசு எதுனா யானை, சின்ன கற்பப்பை எதுனா எறும்பு. இதுக்கு இடையில நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு பாவனையாக சொல்றார், யானையும் எறும்பையும் ஒப்பிட்டு சொல்றார். இதில் எப்படி ஒவ்வொன்றும் காப்பாற்றி நம்மளை வச்சார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் 84 × 100,000 யோனி பேதங்கள். இதில் ஆகமம், இதில் சாமி மொழிந்தார் என்று சொன்னார். ஆகமத்தை நாம் எண்ணில் ஆகமம் என்று இவர் சொல்கிறார். இருந்தாலும் நம்ம சைவஸ்தானத்தில் ஒரு பாவனையாக 28 ஆகமங்கள். அதை 3ஆக பிரிக்கிறோம். தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று. தந்திரத்தை கர்மகாண்டம் என்று, மந்திரத்தை உபாசன காண்டம் என்று, உபதேசத்தை ஞான காண்டம் என்று பிரிக்கிறோம். அது என்ன கர்மகாண்டம்னா திருக்கோயில் அமைப்பு, இதெல்லாம் சாதனங்கள், இதெல்லாம் கர்மகாண்டத்தில் வரும். உபாசன காண்டத்தில் மூர்த்தி, இந்த கிரியை, பூசை, புனஸ்காரம், திருமுறைகள் பாடுவது, இதெல்லாம் உபாசன காண்டத்தில் வரும். ஞான காண்டம் தான் உச்சபட்ச நிலை. அதில் தான்
சிவகதியை காட்டுகின்ற நிலை, சிவகதியை நமக்கு காட்டுகின்ற நிலை, முப்பொருளின் உண்மையை சொல்லுகின்ற நிலை, அப்புறம் சாத்திரங்களை அருளுகின்ற நிலை, அத்தனை சாத்திரங்களையும் அருளுகின்ற நிலை. இதுதான் உச்சகட்ட நிலை, ஞான காண்டம் என்று பெயர். இந்த காண்டங்களை 28ஐயும் உமையம்மை இறைவனிடத்திலிருந்து பெற்று அந்த முறையிலே சரியை கிரியை யோகம் இந்த முறையில் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த பூஜையை யாரெல்லாம் பார்த்து செய்யணும்னு நாம் பார்த்து செய்யணும், அவ்வளோதான். அதை பார்த்து நம்ம செய்யணும். இந்த ஆகமங்களே ஏன் இதெல்லாம் உமையம்மை வராங்கன்னா நமக்காகத்தான் வராது. ஐயோ நம்ம உயிர்களாச்சே. உமையம்மையினுடைய கர்ப்பப்பை தான் அந்த உலகம், கற்பக்கிரகம். இதில் தான் இந்த உயிர்களை எல்லாம் பிறக்க வைத்து அதுக்கு உடம்பை கொடுத்து அதை பக்குவப்படுத்தி மீண்டும் இந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து உண்மை என்ட்ரி மாதிரி மீண்டும் அந்த இது தேடிடுச்சு இந்த வச்சுக்கோங்க சாமின்னு சிவகதிக்கு கொண்டு போய் சேர்க்கறது அம்பாளுடைய வேலை. அதான் இறைவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரே தொடர்பு அருள் சக்தி. சிவைய அதான் முத்தி இலக்கணம், சிவா யா அதான் முத்தி இலக்கணம். சி என்பது சிவபெருமானை குறிக்கும், யா என்பது உயிரை குறிக்கும், வா என்பது அம்பாலை குறிக்கும், அதாவது அருள் சக்தியை குறிக்கும். அதாவது சிவலிங்க திருமேனியை பார்த்தீங்கன்னா மேலே பானம் அப்படி நெருப்பு மேல் நோக்கி இருக்கும், கீழே பீட உயிர், நடுவில் ஆவுடை பறந்து இருக்கும், அவருடைய கருணை பறந்து இருக்கும். அப்படி நீர் ஊற்றினா எப்படி வருமோ அது மாதிரி இருக்கும். ஆகவே இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் என்ன இருக்குன்னா அம்பாளுடைய கருணை. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையில எப்படி அம்மா எது பையன் வேணும்னு கேட்டாலும் அம்பா மூலயமா தான் கேட்பான். அதுபோல் நம்மையும் ஒரு பொருளாக்கி இந்த நாயையும் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு கருளியவார் அருவிருவார் அச்சோவே என்று நம்முடைய மாணிக்க வாசகரும் நிறைவு செய்வார். அதுபோல் அம்பாளுடைய கருணையை சொல்லி நிறைவு செய்வார். அதுபோல உமையம்மையார் காஞ்சியில் எழுந்தருளல் பதுவம் எனும் நாகம் அவரை அடைந்து எல்லா உலகமும் ஈன்றருளியதாயே அடியேன் வாழ்ந்து வரும் பிளத்தினிடத்தில் மரப்பிளவு பிளத்தினிடத்தில் தேவரீர் திருக்கோயில் கொண்டருள வேண்டும் என வேண்ட அம்மை அருள் புரிந்து அதன் பிளத்துவாரத்தில் எழுந்தருளினால் அம்மா அதுக்குள்ளே போய் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வர ஆரம்பிச்சிட்டார். உமையம்மை இறைவனை காணுதல். உமை அருந்தவம் புரிய அம்மை காண மாமரத்தின் அடியில் லிங்க திருமேனி தாங்கி ஏகம்பத்தில் எழுந்தருளிய பெருமானை உமை கண்டு வணங்கி தொழுதார். எப்படி தொழுதார்? சிவ ஆகமப்படி தொழுதார். என்ன சொன்னாரோ அது அப்படியே மாறாம உள்ளவாறு தொழுகின்றார். அம்பிகாவனம் எனும் நந்தவனத்தில் தோழியரான கமலினி அணிந்திரையோடு நல் மலர் கொய்தருளல் கம்மையாற்று நீர் சந்தனம் தூபா தீபங்களோடு அம்பாள் பூசணை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலே புராணத்தில் ஒரு சுவாமியினுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இவ்வாறு போய் கொண்டிருக்கின்ற ஒரு நாள், பெரிய புராணத்திலாம் ஒரு நாள் இந்நிலையில் அப்படின்னு வந்தாலே ஏதோ ஒன்று சாமி செய்ய போகிறார் திருவிளையாட்டு. சாமிக்கு தான் வேலை. உயிரிழத்தில் விளையாடுற அம்மைக்கிட்டே விளையாடுறாருன்னு அர்த்தம். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்று மாணிக்க வாசகர். சாமி விளையாடுவார். அதில் 2 விளையாட்டு. உய்வார்கள். இப்போ மழை எப்பயும் தான் பெய்யும். பள்ளத்தில் இருக்கவனுக்கு தான் தண்ணி கிடைக்கும், மேட்டில் இருக்கவனுக்கு கிடைக்காது. அதுபோல் உய்வார்கள் பள்ளத்தில் இருக்கிறவங்க. மேட்டில் இருக்கவும் அதை பற்றி கண்டுக்க மாட்டான், தெரியாதவங்க. என்ன 2 நிலை இருக்குது உயிர்கள் எல்லாம். இது அப்பர் சுவாமியினுடைய ஒரு பாட்டிலையும் சொல்கிறார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றார். இது ஒரு நிலையா? பொழுது ஓத்தி புறக்கணிப்பார். இது ஒரு நிலையா? இது 2 கரெக்டாக எழுதுவோம், கனெக்டாக அது சரியாக கணக்கு எழுதுவாராம். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படி சாமி செய்வார் என்று அந்த இடத்துல சொல்றார். இப்போ கம்மையாற்றிலே விளையாடுறார் சுவாமி. வெள்ளம் திருவிளையாடு. 7 கடலும் திரண்டு வருவது போல. ஒரு கடலே நம்ம தாங்க முடியாது. நான் திருச்செந்தூர் போவேன். ஒருத்தர் சொன்னார் திருச்செந்தூர் போயிட்டு. நான் மாதம் திருச்செந்தூர் கடல் எனக்கு அத்துப்படின்னு வரும்.
அவர் சும்மா கரை ஓரத்தில் இருந்து மண்டையை முக்கிட்டு வந்துட்டு எனக்கு திருச்செந்தூர் கடல் அத்துப்படினா நீ ஒரு 10 அடி தள்ளினா தான் அத்துப்படியா என்னன்னு தெரியும். 7 கடல் வருவது போல் கம்பா நதியில் வெள்ளம் பெருக்கி வர திருவுள்ளம் கொண்டார் சாமி. தம் திருக்கரங்களால் தடுத்து பார்க்குறாங்க அம்பாள். வெள்ளம் நிக்கல. அம்மை வெறுவி அப்படி பயந்து அன்பு மிகுதியால் மாமர நடுவில் தோன்றிய நாயகரை மலைகளை ஒத்ததம் கொங்கைகள் பதிய வளையல்கள் அணிந்த கரங்களால் இருகத் தழுவிக்கொண்டார். எம்பெருமானும் விருப்பத்துடன் தமது திருமேனி குலைந்து காட்டினார். ஒரு பெண் ஆணை தழுவினார் எப்படி குலைவார்களோ அதுபோல சாமியும் குலைந்து காட்டினார். எம்பெருமானும் விருப்பத்துடன் தமது திருமேனி குலைந்து காட்டினார். அதனை கண்ட தேவரும் எல்லா உலகில் உள்ள உயிர்களும் ஊனும் உயிரும் உருக எம்பெருமானை போற்றினார்கள். திரியேகம்பர் எம்பிராட்டியாருக்கு தழுவ குழந்தை திருமேனி உடையாரான ஆயினர். தழுவ குழந்தை திருமேனி உடையாராயினர். ஆக சாமிக்கு கச்சியேகம்பர் என்று ஒரு பெயர், எடகநாதர் என்று ஒரு பெயர். இப்போ அம்பாள் தழுவியவுடன் தழுவ குழந்தை திருமேனி ஆயினார். இந்த காட்சியை தேவர்களும் அனைத்து உயிர்களும் நாமும் கண்டு இறைவனுடைய திருவடியை போற்றி வணங்கினோம். கம்மையாரும் வணங்கி தம் வெள்ளம் தணிந்தது. இந்த காட்சியை பார்த்து கம்மையாரும் வணங்கி தன் வெள்ளத்தை தணித்து கொண்டது. மலை குலக்கொடி பரிவு ஒரு பயத்தால் மாவின் மேவிய தேவநாயகரை முளைக்கு வட்டொடு வளை கையால் நெருங்கி முருகு காதலால் இருகிடத் தழுவ சிலை தனி திருநுதல் முளைக்கும் செந்தளிர் கரங்களுக்கும் மெத்தனவே கொலை கணிந்து உரிபுனைந்த தம்மேனி குழைத்து காட்டினார் விளைந்த கொள்கையினார் என்று சொல்லி இதில் சுந்தர பெருமானும் இந்த காட்சியை தன்னுடைய கண் பெற்ற தலம் திருவொற்றியூரில் சத்தியத்தை மீறினதுனால கண் போச்சு. இங்கே வராரு வடமுல்லை வாயில படுதுயர் கரையாய் திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கல்க என்று ஒருவரை மரியாதை உறாமைகள் செய்து ஊடியும் முறைப்பனாய் திருவேன் ஒரு கவர்ச்சோலை சூழ்திரு முல்லை வாயினால் பரவிடும் அடியேன் படுதுயர் கரையா என்று கண்ணு போன படுதுயர் என்கிறார். கண்ணு இருந்துட்டு கண்ணு போனதை படுதுயர் என்று கேட்கிறார். திருவொற்றியூரிலே விண்ணப்பிக்கிறார். சாமி முடியல, தப்பு செஞ்சிட்டு தான். அது ஒரு முக்கியமான ஒரு வரி சொல்லுவார். என்ன சொல்லணும்னா, அந்த ஆட்டுக்கு பாலை பின்னாடி இருந்து கறக்கும்போது அந்த பால் பிழுக்க விழுந்துருமா பாலில். அதை அப்படி தட்டி விடுவாராம் சாமி. இந்த பால் கறக்கிறவங்க தட்டி விட்டு அந்த பாலை ஏற்றுக்குவாங்களாம். அப்படியே மீறி விழுந்தாலும் இருத்துட்டு அந்த புளிக்கெல்லாம் போட்டு அந்த பாலை ஏற்றுக்குவாங்க. அதுபோல் நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அதை தள்ளுபடி பண்ணிட்டு என்னை ஏற்று கண்ணை குடிச்சாமின்னு வரும். பிழிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பனாகில் திருவடி பிழையே அப்படி சொல்லிட்டு ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரைய கொடுக்க மாட்டார். ஆனால் எங்கே கொடுக்குறாருன்னா கச்சி ஏகம்பத்தில் தான் கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாருன்னா சொல்வார், ஆழம்தான் உகந்த அமுது செய்தானே ஆதி அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை குலானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்று மேற்றி வழிபடப்பட்ட காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவர். அதான் மார்க்கண்டேயனை நீ மெமக தர்மம் பிடிக்க வரும்போது நீ எட்டி உதைச்சி அப்படியே நீ கூட்டிட்டு போனியே பூதகணத்தை வச்சு என்னைய, அது மாதிரி எப்படி நீ என்னைய கூப்பிட்றதுக்கு வருவ, இவன் வருவான் யமதர்ம, அவன் போட வருவான் பாசக்கேற, நீ எட்டி உதைச்சி என்னை கூட்டிகிட்டு போக பார்த்தியா, அந்த அழகை பார்க்குறதுக்கு என் கண்ணு கொடுத்துருக்க நீ அப்படின்னு சொல்லுவார். அந்த கண்ணை பெற்ற நிலையில் சொல்லுவார். ஆக இல்லை காரணத்தோடு விண்ணப்பித்தால் அத்தனையும் கிடைக்குமா. காலகாலனை யார் அந்த திருவடியை
திருவடியால் எட்டி உதைத்தார். யார? யமதர்மனை. காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று இடக்கண்ணை பெற்ற அந்த அற்புத நிகழ்ந்த திருத்தலமாகவும் இதில் ஒரு இடத்துல சாமி இந்த காட்சியை சொல்கிறார். இந்த பாட்டில் 10வது பாட்டில், எல்கள் இன்றி இமயர்கோனை ஈசனை வழிபாடு செய்வால் போல உள்ளத்து உள்கி உகந்து உமைநங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று சொல்வார். கள்ளக்கம்பன் தழுவ அப்படி என்று சொல்வார். அம்மை தழுவ அந்த காட்சியை சொல்லி 5வது பாட்டில் நல்ல கம்பன்வார். இதில் கள்ளக்கம்பன் என்று சொல்கிறாரு. இனி ஒரு 10 நிமிடத்தில் நான் நிறைவு செய்து விடுகிறேன். காஞ்சி புராணத்திலேயும் 87வது இடத்திலே 87வது பாட்டிலே திரு ஏகம்ப படலத்திலே சிவஞான முனிவரும் அந்த காட்சியை விரிக்கிறார். மருள்புரி கருத்தினான் மாயன் ஏத்தலும் கருதுமப்பெரிய கள்ளக்கம்பனை என்பது திருமால் வழிபட்ட இறைவனுக்கு இப்ப அப்படி என்று அந்த கள்ளக்கம்பனை என்று இங்கே சாமி குறிப்பிடுகிறார். ஆக அம்மையாருக்கு இறைவன் அருளுதல். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பலன் வேணும்ல. என்ன பூஜை செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஒரு பலன் இருக்கணும். அதே சைவ சித்தாந்தத்தில் 12ஆம் சூத்திரம் 11ஆம் சூத்திரம் 10ஆம் சூத்திரம் பலனியல் என்று பெயர். அரண்கடல் செலுமே என்று சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கணும். பலன் இல்லாமல் எந்த உயிரும் எந்த ஆன்ம பலன் இல்லாமல் எதுவும் செய்யாது. அதுக்கு அம்மையாரும் பூசைக்கு இறைவனிடத்தில் வரம் கேட்கிறார்கள். சாமியை கொடுக்குறார், கேட்கல, கொடுக்குறார். திருமுலைக்கு குலைந்து நின்ற சிவபெருமான் வரம் பெறுவாயாக என அருள அந்த குலைந்த பெருமான் வரம் பெறுவாயாக தேவி என்று கேட்க அம்பாள் கேட்கிறாங்க, இன்று அடியேன் செய்த பூசை நிறைவேறுமாறு அருள் புரிய வேண்டும் சுவாமி என வேண்ட. இன்னும் பூசையே முடியலையா சாமி, நீங்க வரம் கேட்குறீங்களே, அதனால அந்த பூசை நிறைவுற எனக்கு அருள்பாலிக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? நம்பால் நின் பூசனை என்றைக்கும் முடிவதில்லை. உன் பூசையில முடியாது, தொடர்ந்து நீ பண்ணிக்கிட்டே இரு. நம்பால் நின் பூசனை என்றைக்கு முடிவதில்லை என்று அருளினார். ரொம்ப மகிழ்ச்சி உமையம்மைக்கு. உமையம்மை எமது பெருமானே, எமது பூசை என்னாலும் நிலை பெறும்படி திருவுளம் செய்ய வேண்டினார். அந்த வேண்டுதலை அப்படியே கொடுத்துட்டார் சுவாமி. எக்காலத்தும் அழியா காஞ்சியில் எல்லா அறங்களையும் செய்யும்படி கருணை புரிய வேண்டும் என்றால் என்ன கருணை கேட்கிறார். எக்காலத்திலும் அழியாத காஞ்சியாக இருக்க வேண்டும், முதல் கருணை. ஆகட்டும் கொடுத்துட்டார். 2வது என்ன வேணும் கேள்வி. திருவடி பிழைத்தலாகிய சிவ அபராதம் ஒன்று ஒழிய. திருவடி அதான் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொன்ற மகருக்கு. அதான் இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற நன்றியை கொண்டவனுக்கு உய்வே இல்லை. அம்மாவுக்கு கெட்ட செஞ்சவன் கூட உயிர் இருக்கு. இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற முக்தியை கொடுக்க போகின்ற அவனை வழிபடாமல் நின்றால் அது பெரும் குற்றம் என்கிறார். அவனுக்கு கொன்ற மகருக்கு அவன் கிடையாது. செய்வினையும் செய்வானும் அதன் போய் மன்னிக்கணும். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற செய் நன்றியை கொண்ட மகருக்கு என்று அற்புதமாக இங்கே சொல்றார். அதுபோல இங்கே சிவ அபராதம்னு சொல்றாரு. சிவனுடைய திருவடியை நினைக்காதவர்கள் சிவ அபராதம். அந்த அபராதத்தை செய்தவர் ஒழிய மற்ற எந்த அபராதம் செய்தாலும் சரி, இந்நகரத்தில் உள்ளவர் வேறு எத்தகைய தீமை செய்தாலும் அவர்களுக்கு மாதவ பயனையே கொடுத்தருள வேண்டும். மாதவ பயன் கொடுக்கணும் நீ, அதுவும் சாதனை. என்னுடைய தவ அத்தனையும் அந்த அருளாளருக்கு நீ கொடுத்துடணும். மாதவ பயன் அத்தனையும் நீ கொடுக்கணும். யார்? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு மாதவ பயனையே கொடுத்தருள வேண்டும் என்று பல வரங்களை வேண்டி பெற்றார்.
சாமியும் வரத்தை கொடுத்துட்டார். ஆக 3 முக்கிய வரங்களை பெற்றிருக்கிறார். என்னைக்கும் வெள்ளம் வந்தாலும் காஞ்சிபுரத்தை மூழ்கடிக்காது. அடுத்தது, எத்தனை அங்கே குற்றங்கள் செய்தாலும் இறைவனுடைய திருவடியை நினைத்தலை தவிர எந்த குற்றம் செய்தாலும் இறைவன் பெருங்கருணையாலே அதை தள்ளுபடி செய்வான் என்ற ஒரு பெரிய வரத்தையும். அடுத்ததாக கோட்டம், காமக்கோட்டம். காமக்கோட்டம்னா நமக்கு காமாட்சி அம்மை இருந்து அருள்பாலிக்கின்ற காமாட்சி அம்மைன்றது தூளமாக சங்கராச்சாரியர் கலியுகத்திலே 6 இடங்களில் அம்மையை நிறுவியது. அந்த வகையிலே பிரதிஷ்டை செய்து விட்டது என்ற ஒரு வரலாறு உண்டு. அந்த வகையிலே காமாட்சி வேறு அல்லது ஏலவார் குழலியம்மா வேறு அல்ல. ஏலவார் குழலியம்மாள் சூக்குமமாக இறைவனிடத்திலே இருப்பவள். காமாட்சி தூளமாக இருந்து உயிர்களுக்கு அருளை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் காமக்கோட்டம் காமாட்சி அம்மை எழுந்தருளி திருக்கோலம் கொண்டிருக்கக்கூடியது. தேவியர் காமாட்சி அம்மையார் என்ற திருநாமத்துடன் இப்போ இவ்வளவு நேரமும் சூக்குமமாக தவத்தில் இருந்த அம்மை காமாட்சி என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் மகிழ்வண்ணம் நித்தியமாகிய பூசையை செய்து உயிரிடத்தில் இல்லற நெறி பெருகும் கருணையினால். காமக்கோட்டம்னா இல்லற நெறி பெருகும் கருணை. உயிர்களிடத்தில் இல்லற நெறி பெருகும் கருணையினால் புண்ணிய திருக்காமக்கோட்டத்தில் எழுந்தருளியிருந்து 32 அரண்களையும் வளர்த்து வரலாயின. என்னரும் பெரும் வரங்கள் பெற்று அங்கு எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்தருள மண்ணின் மேல் வழிபாடு செய்து அருளி மனை அறம் பெருகும் கருணையால் நன்னு மண்ணுயிர் யாவையும் வல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கை புண்ணிய திருக்காமக்கோட்டத்து பொலிய 32 அறம் புறக்கும். ஆக காமக்கோட்டத்தின் பக்கத்தில் உலகாணி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் உள்ளது. மூழ்கி எழுபவர்கள் நிச்சயமாக பாவங்களை நீக்கிக் கொள்வர் என்றும், குமரக்கோட்டம் மிக பிரசித்தி பெற்ற முருகன் திரு ஆலயம். கந்தபுராணம் கச்சியப்பர் இந்த திருக்கோயிலிலேயே வெளியீடு செய்தார்கள். இந்த முருகப்பெருமான் தான் கந்தபுராணம் எழுதும்போது கச்சியப்பருக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் வந்து நீக்கியவர் என்றும், பாம்பன் சுவாமிகளுக்கு வழியை காட்டி தரிசிக்க உதவியர் என்றும், அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார் என்றும், இதில் வித்தியாசமாக நாகம் 5 தலை நாகம் முருகப்பெருமானுக்கு கொடையாகவும் வள்ளி தெய்வானைக்கு 3 தலை நாகம் இருப்பதாகவும் வரலாறு உண்டு. காஞ்சி 4 பெருமக்களாலும் பாடல் பெற்றது. மேலும் காஞ்சித்தானம் என்று ஒரு அற்புத இடமும் உண்டு. சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் மறையாது நிற்கக்கூடிய இடமாகவும், யானையை முயல் துரத்தும் தானமாகவும், இறந்தோர் மீண்டும் எழு தானமும் இரவா தானமும் தீர்த்தங்களும் நிறைந்த ஒரே நாளில் 3 பூ மலரும் பொற்தாமரை தடாகமும், யானை முகமுடைய விநாயகர் விகடச்சக்கர விநாயகர் அவரும் பைரவமூர்த்தியாக சூளம் தாங்கியும் வேலாயுதம் தாங்கிய முருகப்பெருமானும் காவல் நிற்க இந்த காஞ்சி பெரும் ஆன்மீக பூமியாக, செல்பவர்களுக்கெல்லாம் பாவம் நீக்கும் பூமியாக அற்புதமாக நம்ம மாணிக்கவாசகரும் ஒரு பாட்டு பாடியிருக்கின்றார். அந்த பொற்சுண்ணத்திலே தில்லையில் அருளிய பாடலே, காசு அணிமின்கள் உலக்கையெல்லாம் காம்பு அணிமின்கள் கரை உருளை நேசம் உடைய அரியவர்கள் நின்று நிலாவும் என்று வாழ்த்தி கொண்டு அந்த கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி சுண்ணம் இடித்து நாமே. ஆக பாச வினைகளையெல்லாம் அறுக்கின்ற இடமாக இருப்பது இந்த கட்சி ஏகம்பம் என்று அற்புதமாக மாணிக்கவாசம் சொல்கிறார்.
மிக அற்புதமான இந்த திருத்தலத்திலே ஏலவார் குழலார் உமைநங்கையாகவும் காஞ்சி காமாட்சியாக இருந்தும் அகத்திலும் புறத்திலும் இருந்த அடியவர்களுக்கு புறம் இருந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கச் செய்து இறைவனிடத்திலே கொண்டு செல்கின்ற ஆன்மீக பூமியாக இந்த காஞ்சிபுரத்துக்கு போனாலே போதும். அந்த அற்புதமான இந்த திருத்தலத்திலே நாம் அதிகாலையில் தொண்டர் 5 களிரும் அடக்கி நின்று நம்மளுடைய பெருமானுடைய இந்த தலச்சிறப்பினை நாம் செவிமடுத்து கேட்டிருக்கின்றோம். ஆகவே இதை உள்வாங்கி ஆன்மா தன்னுடைய நிலையை மாற்றி பக்குவம் பெற்று இறைவனிடத்தில் செல்லும் பாதையை அறிந்து இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் இணைந்து இந்த படியினை கடந்து சென்று அத்துவாக்கள் ஆரையும் கடந்து இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று வாய்ப்பளித்த பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் எங்களுடைய குருநாதராகிய திரு கைலாய பரம்பரை துவாவுடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய புன்னார் திருவடிகளையும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய அதிபராக மடாதிபதியாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சங்கராச்சார சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளையும் போற்றி வான்மைகள் இங்கே எழுந்தருளி நம்முடைய இணையத்திலே நமக்கு வாய்ப்பளித்த சங்கரா கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எழுந்தருளுக்கு அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி வான்மையில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நன்மறை அரங்கள் ஓங்க நந்தவம் மேல்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வைபாபி மேகண்டான் சந்ததிக்கோர் மெங்கான பானுவாகி மேல விழாரும்பொழுது திராவிடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரோடி தலைகமாதும் தென்னாளுடைய சிவனையை போற்றி. ஐயா